எங்கேயாவது இது மாதிரியான தலைப்புல பட்டிமன்றம் கேட்டுக்கலாம். அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, சிறப்பான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவா? நடுவர் மல்லிகைப்பூல இருக்காரு. என்ன பண்றது, வாசனை அடிச்சா என்ன பண்றதா? அது தெரியும், வாசனைக்கே மல்லிகைப்பூ. ஆமா, ஏங்க மாடி. ஒரு மனிதனுக்கு நிறைவான வாழ்க்கைங்கிறது காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? என்ன அவ்வளவுதானங்க. அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணவே உருப்படுவானா, இல்ல காதல் திருமணம் பண்ணவே உருப்படுவானா? இது நான் காதல் திருமணம் பண்ணி உருப்படாம போன ஒரே ஆள் நான் தான். நீங்களும்? ஆமா. என்னமோ உண்மையிலுமே நாங்க எங்க அப்பா எங்க மாமால அத்தை மகளை தான் கடிக்க சொன்னாரு. நான் தான் வீணா போய் நானா போய் கிணத்துக்குள்ள விழுந்தேன். ஆமா, உண்மையுமே சொல்றேங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டையே வந்தது இல்லைங்க. அருமைக்கா, எனக்கு என் முட்டாட்டிக்கு சண்டே வந்தது இல்ல. அப்படி சண்டை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவ பூரிக்கட்டையவ அருவாமனைய இப்பெல்லாம் கடப்பார கம்பியை தூக்குறான். ஆளுக்கு ஏத்த மாதிரி தூக்கிக்கிட்டு அடிக்க முடியாதான்னு வச்சுக்கோங்க. ஓடி போய் லைட் ஆஃப் பண்ணி போடுவேன். சரி, இருட்டுக்குள்ள இந்த மோரக்கட்டையை எங்க தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிறது. ஏன்னா அந்த கலருக்கு அவ்வளவு பவர். ஒருவேளை பகல்ல வந்தானே, அது அப்புறமா உங்கள்ட்ட ரகசியமா சொல்றேன். சரி சரி, உண்மையுமே சொல்றேங்க. என் பொண்டாட்டி எல்லாம் நான் கிழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டான். நான் கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டான். ஏன் தெரியுமா? இவன் என்ன கிழிக்கிறது, நம்ம என்ன தாண்டது தான். ஆளு அது மாதிரி ஆளு. உண்மையிலுமே பட்டிமன்றம் பேசுறலக்கா. பட்டிமன்றம் பேசிட்டு வீடு போற வரையும் என் பொண்டாட்டி சாப்பிடாம எனக்காண்டி காத்திருப்பாக்கா. கைதட்டுங்க. அதுக்கு ஒரு தடவை தட்டுங்க. ஏன் தெரியுமா? நான் போய் தான் உல வச்சு சோறாக்கணும். நான் போன உணவு உல வச்சு சோறாக்கிற மாட்டேன். அரை மணி நேரம் கழிச்சு தான். என்ன பண்ணுவீங்க? அரை மணி நேரம் வரையும் பாத்திரம் விளக்குவேன். ஆனா நான் தான் பாத்திரம் விளக்குறேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி? அவ விட்டு நைட்டியை போட்டுக்கிட்டு விளக்குவேன். உண்மையிலே பாத்திரம் விளக்குற மாதிரி தான் தெரியுது. உண்மையிலுமே என் பொண்டாட்டி 3 மடங்கு இருக்காக்கா என்ன மாதிரி. இதுவே 3 மடங்கு. ஆமா, என்ன மாதிரி 3 மடங்கு இருக்கா. உண்மையிலுமே சொல்றேன். ஆளு கல்யாணம் பண்ணி வரையில வெற தண்டி இருந்தாக்கா ஒத்த கதவை திறந்து விட்டா காத்து மாதிரி உள்ள ஓடியாந்துருவான். இப்பெல்லாம் என்ன மாதிரி 3 மடங்கு இருக்காக்கா. 4 நாளைக்கு முன்னாடி 2 கதவையும் திறந்து விட்டு வாடிங்கிறேன். ஆளு இந்த வாக்குல வர்றா. இருந்தேன் இந்த வாக்குல வந்தாவள ஆளு மாட்டிக்கிட்டா நானும் என் மயனும் சேர்ந்து கடப்பார கம்பியை கொடுத்து நம்பி வாடி 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 வாடின்னு வெளியில இழுக்கிறதுக்குள்ளயும் பாடாப்பட்டு போயிட்டேன். இப்ப ஒரு வேலை பார்த்திருக்கேன் எங்க வீட்டுல. என்ன? எங்க வீட்டுல ஜன்னல், நிலப்படி, கதவுக்கு எதுவும் இல்லைங்க. எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு சற்று போட்டு விட்டேன். இப்ப பொண்டாட்டியும் வரலாம், லாரியும் வரலாம். ஏன்னா ஒண்ணு செய்யுங்கள. என்ன? மொத்தமா ஒரு பக்கம் செவத்தை எடுத்து விட்டு ஃப்ரீயா விட்டுருங்களே. என் வீட்டுல ஒரு பக்கம் செவத்தை கேட்டுங்கக்கா நடுவர. என் வீட்டுல வந்து ஒரு பக்கம் செவர் எடுக்கிறாரு. எதுக்கு ஐயா சாமி? நான் தான் சற்று போட்டு விட்டேன். என் பொண்டாட்டி வர போயிருக்கா. இவர் செவத்தை எடுத்து விட்டு இது வர எதுக்கு? இதுக்கு இந்த வேலை பார்க்கணும். ஒரு உதவி செய்யறதா உங்களுக்கு. வாங்க, அவரு எங்க அண்ணன் தான். அதனால அவர் கேட்கலாம். உண்மையிலுமே மனுஷன் எவ்வளவு நொம்பல போறான். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். நீங்க லவ் பண்ணிருப்பீங்க, அவங்க பண்ணாங்களா? வந்து நான் கேட்டுவாங்களே. நான் எனக்கு அந்த வேலையாது. நான் அதுல நாசமா போன ஆளு. இந்த லவ் பண்ணி உண்மையிலுமேக்கா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். உண்மையிலுமே சொல்றேங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண இல்ல, லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ண வேணாம். என்ன ஒண்ணு மட்டும் இல்லம்மா, அப்படி இல்லம்மா ஒண்ணுமே. கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் இருந்தா சொல்றேன், லவ் பண்ணுங்க, தப்பு இல்ல. அந்த பொண்ணுக்கு இம்சை கொடுக்காம லவ் பண்ணுங்க. லவ் பண்ண புள்ளையே கல்யாணம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்க லவ் பண்ண பொண்ணா கல்யாணம் பண்ணாம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு லவ் பண்ண பொண்ணை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது தேவதை மாதிரியே தெரியும். உங்க கதையை யாரு இப்ப கேட்டாங்க? எங்க பொதுவா சொல்றேங்க, ஏங்க இது ரொம்ப இருக்கு. தேவதை மாதிரியே தெரியும். அதே லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி 3 வருஷம் கழிச்சு இந்த போட்டோவை அந்த போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா இவர் வச்சிருக்காரு வயல. எனக்கு தெரியும் உங்க கதை ஊரா. எனக்கு ஏன் தேவை? போங்க அங்கிட்டு. நான் அனுபவிச்ச ஆளுக்கு தெரியும். அதெல்லாம் நான் சொல்றேன். அவங்க சொல்றத கேட்டு நம்ம சொல்றேன். என்ன ஆல்பர்ட் சொல்லி விட்டுருக்கா? என்னன்னா உனக்கு தெரியாதுதான் என்ன? நீ பேசுங்க, சொல்லுங்க. இல்ல மேடை தான். அதான் நீங்க லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணா 4 வருஷம் கழிச்சு இந்த போட்டோவும் இந்த போட்டோவும் பாத்தீங்கன்னா இது தேவதை மாதிரி தெரியும், இது தேவாங்க மாதிரி தெரியும். இதையா லவ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். லவ் பண்ண பொண்ணு தேவதை மாதிரி இருக்கணும்னா கல்யாணம் பண்ணாம விட்டுருங்க, வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அவன் வசப்படுவேன். சரி, உங்க கதையை எங்கேயா சொல்லி தெரியுங்க. பொதுவான லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணாங்க. சீர்தனத்தை எல்லாம் கேட்கல, நகை நட்டெல்லாம் கேட்கல, பொண்ணை கொடுத்தா போதும்னு நினைச்சாங்க. அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, உண்மையில பொண்ணை கொடுத்தா போதும்னு நினைச்சாங்க. இதே மாதிரி மனம் வரங்க.
இதே மாதிரி மேடை மக்கள் பூரா மண்டபத்துல உட்கார்ந்துருக்காங்க. நானும் என்ன பண்ணேன், குடுகுடுன்னு ஓடி போய் சீட்டை பிடிச்சேன். ஆமா, மணவர கல்யாண மண்டபத்துல சீட்டை பிடிச்ச மாப்பிள்ள ஒரே ஆள் நீங்க தாங்க. அவ்வளவு அவசரம் எனக்கு. என் பெரியப்ப ஏறி வர்றாருங்க, வாங்க மாமா வாங்கங்கிறேன். ஏன்னா அவ்வளவு சந்தோஷம். யார் உங்க பெரியப்பா? பெரியப்பனே மாமன்னவன். அப்பனா எவ்வளவு கிளுகிளுப்பா இருந்திருப்பேன். நல்ல வேளை தாலியை மாத்தி கட்டலையே. அது மட்டும் கரெக்டா கட்டிட்டேன். உண்மையிலுமே ஓடி போய் உட்கார்ந்தங்க. ஏன்னா மாப்பிள்ள தான் நம்மள முதல்ல போய் உட்காரணும். ஆமா ஆமா, அதனால போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்துட்டு இப்படி திரும்பி பார்த்தேங்க என் பொண்டாட்டிய. அப்படியே அண்ணன் நடந்து வந்தாங்க. உண்மையிலுமே சொல்றேங்க, என் பொண்டாட்டி அங்க இருந்து நடந்து வந்தா வந்து எனக்கு பக்கத்துல உட்கார்ந்தாங்க. நானும் வெக்கப்பட்டு கீழே குமிஞ்சுக்கிட்டே இப்படி சைடுல வெக்கப்பட்டுக்கிட்டே இது வெக்கப்பட்டது மாதிரி தெரியலையே. வேற என்ன பட்ட மாதிரி தெரியுது? கடம்பட்ட மாதிரி தெரியுதா? என்னமோ ரைட். அப்படியே பார்த்தேங்க. இதே மாதிரி நெக்லஸுங்க, மாட்டலு தொங்கலு தோடு ரெட்டவடம் சங்கிலி ஆளு தகன்னு செப்பு சில மாதிரி இருந்தா. எப்படி 70-80 நகதேரும். எப்படியாவது இந்த கல்யாண கடனை இதை அடகு வச்சுட்டாவது கட்டிவிடலாம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு பாக்குறேங்க. அப்படி தகன்னு இருந்தாங்க என் பொண்டாட்டி. அன்னைக்கு நைட்டு தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். நான் கேக்குறேன், இந்த முதலிரவு அன்னைக்கு 2 கிலோ ஆப்பிள், 2 கிலோ ஆரஞ்சு, 2 கிலோ சாத்துக்கடி பழம், மாதுளம் பழம், 2 கிலோ லட்டு, லாடு, ஜிலேபி, கேக்குன்னு கொண்டாந்து வைக்கிறாங்களே, இதை எவனாவது தின்னவே உண்டா? அதுக்கு அங்க என்ன சம்பந்தம் இருக்கு? அதானே ஏன் வைக்கிறாங்க? என் மாமனாரெல்லாம் எனக்கு பலாப்பழம் கொண்டாந்து வச்சாரு. ஆளுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்காரு. ஆமாங்க, நானும் என் பொண்டாட்டியும் கையில விளக்கெண்ணைய தடவிக்கிட்டு விடிய விடிய சொல்ல எடுத்தா விடிச்சு போச்சு. எங்க ஊர்ல தேவையா? நான் கேக்குறேன், எங்க ஊர்ல மாப்பிள்ள ஒருத்தன் இப்படித்தானே அவசரப்பட்ட ஆளுனே. அவனுக்கு 2 கிலோ லட்டு, 2 கிலோ ஜிலேபி, 2 கிலோ வந்து எல்லா அதிசயமும் நடக்குதுங்க. அவ்வளவு நடக்கும். சொல்லுங்க. அது இல்லாம 2 கிலோ மிக்சர். அவன் பெரிய மிக்சர் பார்ட்டி. ஆமா, மிக்சரை எடுக்க ஆரம்பிச்சவன் தான் சிந்து 30 வருஷமா. இந்த வரையும் மிக்சர் தான் திங்கிறான். இல்ல ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு மிக்சராவே தின்னுகிட்டு இருந்தான். காலைல 5 மணிக்கு பால்காரர் மணி அடிச்சிட்டாரு. இந்த பொண்ணு கிளம்பி இவன் தின்னு கட்ட வந்து கிளம்பி அப்பா வீட்டுக்கு போயிருச்சு. பால்காரரோட போகல, போகாது வாய்ப்பு. உண்மையில சொல்றேன், என் பொண்டாட்டி அங்க இருந்து பால் செம்ப கொண்டுகிட்டு வந்தான். அண்ணன் கொஞ்சம் அவசரப்படுற ஆளு. பால் செம்ப கொண்டுகிட்டு வந்தாங்க. நான் பால் செம்ப பார்க்கல, அவ கழுத்தே தான் பார்த்தேன். ஏன் இந்த கல்யாண கடனை கட்டணுமே, நகையெல்லாம் இருக்கான்னு கழுத்தை பாக்குறேன். ஒத்த செயினை போட்டு வர்றாக்கா, எனக்கு ஜொலக்காட்டின்னு எனக்கு ஜொலக்காட்டின்னு ஒத்த செயினை போட்டு வர்றாங்க. நான் ஏன்னா புது பொண்ணு, அது நான் புது மாப்பிள்ள, நானும் வெக்கப்பட்டுக்கிட்டே. இப்படி ஒரு வெக்கத்தை நீ பாத்துருக்கவே முடியாது. கிட்ட போய், ஏமா அந்த நகையெல்லாம் கலட்டி என் பீரோல வச்சியா இல்ல ஓம் பீரோல வச்சியான்னு கேட்டேன். எனக்கு 2 பீரோ வச்சாங்க. அவளுக்கு மர பீரோ, எனக்கு தகர பீரோ. என் பீரோல கலட்டி வச்சியா இல்ல ஓம் பீரோல கலட்டி வச்சியான்னு கேட்டேன். என் பொண்டாட்டி சொன்னாக்கா ஒத்த வார்த்தை, அது ஊரா செட்டு நகை வாடகைக்கு வாங்கினது, மேக்கப் காரி கொண்டு வைத்தான்னா. என் நிலைமை பாரு, 20 வருஷமா ஒத்த செயினுக்காண்டி அழுகிறேன்னு. இந்த காதல் திருமணம், கத்திரிக்காய் திருமணம் தேவையா? கேளுங்க, நல்லா கேளுங்க. இதுக்கு 3 பேர் வரலாமாமா? நீ வரலாம், என் அக்கா மக வரலாம். உங்க அக்கா மக. நீங்க தான் 2 பேரும் எதுக்கு வந்தீங்க? எது இது யாரு? அது அப்புறமா சொல்றேன். சரி, தனியா சொல்லணும். ஆமா ஆமா, லேட்டா சொல்லுங்க. அது சொல்ல வேண்டியது. உண்மையிலுமே சொல்றேன், மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்க. அதாவதுங்க, இந்த கல்யாணம் பண்றதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா இவர் சொன்னார்ல, கல்யாணம் ஒரு பிள்ளைய பண்ணணும், ஒரு பிள்ளைய லவ் பண்ணணும்னு, குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைச்சு பாருங்க. நடுவர் சொல்றதை தயவு செய்து கேட்காதீங்க. இல்ல லவ் பண்ற வேலையே விட்டுருங்க தயவு செய்து. லவ் பண்ணவே மாட்டேனே. அப்படியா? எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன். அடேங்கப்பா, ஓவியமான ஆளுங்க. அதாவதுங்க, மனுஷன் வாழ்க்கையில இது மாதிரி இதே செய்யக்கூடாதுங்க. அதாவதுங்க, நான் என்ன சொல்றேன், லவ் பண்ணேன்னு சொன்னேன்ல, உண்மையிலுமே சொல்றேன், லவ் பண்ணி என் பொண்டாட்டிய கூட்டிகிட்டு வந்தேங்க. இங்க லவ் பண்ணி பொண்டாட்டிய கூட்டி வரல இந்த படுவாய பேரு. உண்மையிலுமே சொல்றேன், என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேங்க. இன்னும் வரலையா? ஆமா, கூட்டிட்டு வர்றேன். சரி சரி. இந்த கல்யாணம் பண்ணணும்னா ஜாதக பொருத்தம்னு ஒண்ணு பாப்பியலானே. ஆமா. யாராருக்கு பாப்பிய? பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு. இனிமே சத்தியமா பாக்காதீங்க. மாமியாவுக்கும் மருமகளுக்கும் பொருத்தத்தை பாருங்க. ஏன்னா அதால பாதிக்கப்பட்டவன் நாக்கா. தெரியுது. உண்மையிலுமே என் பொண்டாட்டிய இருந்து கூட்டிட்டு வந்தேன், லவ் பண்ண பொண்டாட்டிய. அது கூட்டிட்டு வரேன் பாருங்க. அண்ணா நடையழகி அலங்கார அங்கிருந்து கூட்டிட்டு வரேன்ல,
கூட்டிகள் இந்த படுவாய் பயலுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க. பொண்டாட்டி எம்ஏ எம்எட் படிச்சாலு, அவளுக்கு வலது கால் இடது கால்லாம் தெரியாது, சரி லெஃப்ட் ரைட்னா தெரியும். இவன் என்ன பண்ணா, வீட்டு வாசப்படிக்கு நேரா நின்னுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி பார்த்தா யாரும் பாக்குற ஆளான்னு பார்த்துட்டு வீட்டுக்குள்ள ஒரு குதி குதிச்சான். அன்னைக்கு குதிச்சதாக்கா என் குடும்பம் இன்னைக்கு வரையும் குதிக்குதுக்கா. எனக்கு ஒரு பய பிறந்திருக்கேன். டேய் தம்பி இங்க வரான்னா இப்படித்தான் வர்றேன். ஏன் அந்த குதியல்ல பிறந்தவன். உண்மையிலுமே என் பொண்டாட்டி எங்கேயாவது வரையில ஹீரோ போண்டா வண்டி கொண்டாந்தான். அது ஹீரோ போண்டா இல்ல, ஹீரோ ஹோண்டா. முன்ன ஓட்டி இருந்தானே தெரியும். ஆமா ஆமா, சைக்கிள்ல இருந்தவனுக்கு வண்டி கொடுத்தா அது உள்ளதா, அது சரிதான். உண்மையிலுமே என் பொண்டாட்டிய கோயில் கூட்டி போகும்போது ஏறி உட்காரி வண்டியில என்ன எங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு டே வடிவேலு இங்க வாடானுச்சு. பெத்த தாயாச்சே உடனே மறந்துட முடியுமா? 6 மாசம் கழிச்சு தான் மறக்கணும். விறுவிறுன்னு உள்ள போய் என்னம்மான்னு உன் பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டி போற, ஒரு 50 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு கூட்டி போடானுச்சு. சரின்ட்டு அங்க இருந்து வந்து ஏறி உட்காரி வண்டியில என்ன எனக்கு ஒரு ஆசைக்கா. என்ன இந்த டவுன்ல எல்லாம் பொம்பளை பிள்ளையவ இந்த டூ வீலர்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டு புருஷங்காரன் வயித்துல அப்படி கைய போட்டுக்கிட்டு போகுங்க பாத்திருக்கீங்களா? ஆமா அண்ணே, சிரிக்கிற லெவல்லாம் இல்ல. கோர்வை எதுக்கு தெரியுமா? எதுக்கு? மாமனை விழுந்தா 2 பேரும் சேர்ந்து விழுவணுங்கிறதுக்கு தான் அந்த கோர்வை. ஓஹோ. ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணா, அப்படி புறம்போக்கு நிலத்தை வளர்ச்சி போட்ட மாதிரி இப்படி போட்டானே, போட்டா இடுப்போடன்னு வச்சு. ஆமா, ஏன்னா இது கொஞ்சம் சுத்துக்கட்ட வளவு கூட, ஏரியா பெருசு, நமக்கு வாச்சது அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண மாட்டா. உண்மையில இப்படி ஸ்டார்ட் பண்ணல, நறுக்குன்னு ஒரு கிள்ளுகள்லாம் ஏண்டி கிள்றானே. ஆமா, உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டி போய் என்ன சொன்னாங்க? கல்யாணம் பண்ண முத நாள் குடும்பம் வழங்குமாக்கா, அப்படி பேசாம இரு அப்படின்ட்டு வண்டியை, ஏன்னா வண்டியும் புதுசு நானும் ஓட்டுக்கு புதுசு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போன பாருங்க, நறுக்குன்னு ஒரு கிள்ளுகள்லாம் பள்ளத்துக்குள்ள கொண்ட விட்டு. ஐயா அப்புறம் என்னாச்சு? வண்டி ஏன் மேல கிடக்கு, வண்டி மேல என் பொண்டாட்டி கிடக்கு. அருமையான காட்சி, அருமையான காட்சி. நல்ல நடுவரை கூட்டியாந்துருக்கியா? உண்மையிலுமே வண்டி ஏமாட கிடக்கு, வண்டி மேல என் பொண்டாடி கிடக்குறான். எனக்கு போக்ஸ் கம்பி குத்தி ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இவன் முந்தான சேலையை கிழித்து கட்டு போட்டு விடுவான்னு நானும் பல்ல பழந்து ஆன்னு பாக்குறேன். அத மேல படுத்துக்கிட்டு கேக்குறாக்கா, ஆமா உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டி போய் என்னதான் சொன்னாங்க? உண்மையிலுமே சொல்றேங்க, என் பொண்டாட்டி மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாதுக்கா. உண்மையிலுமே ரசம் வச்சிருந்தா பாருங்க, ரசத்துல உப்பு இல்ல. காதல் திருமணம் பண்ணது. ஆமா ஆமா, காதல் திருமணம் சந்தில நிக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் காதல் பண்ணி எப்படி சந்தில போனங்கிறதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மை உண்மை உண்மை. உண்மையிலுமே என் பொண்டாட்டி ரசம் வச்சிருந்தான், ரசத்துல உப்பு இல்ல. ரசத்துல உப்பு இல்லைன்னா ஒரு ஆம்பளை கோவம் வருமா வராதா? வரத்தானே செய்யும். எனக்கு வந்துச்சுக்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவ திருப்பிக்கிட்டு என்னைய கேக்குறாக்கா, உனக்கு அறிவு இருக்கா, ஒப்பனுக்கு அறிவு இருக்கா, ஒப்பாவுக்கு அறிவு இருக்கா, உன் அக்கா தங்கச்சிக்கு அறிவு இருக்கா, உன் அண்ணன் தம்பிக்கு அறிவு இருக்கா, உன் தாத்தா வாட்டிக்கு அறிவு இருக்கான்னு 7 தலைமுறை ஜேசிபி எடுத்து வச்சுட்டால. சமத்துல இந்த மாதிரி காதல் திருமணம் யாரும் பண்ணாதீங்க. என்னடா இப்படி அடிக்கிறான்னு பாத்துக்கிட்டு எனக்கும் கோவம் வந்துருச்சு. இப்படி தாங்க ஓங்குனா என் பொண்டாட்டி மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வர முடியாதுக்கா. இப்படி தாங்க ஓங்குனேன். சிவாஜி கணேசன் எதனால செத்தாருன்னு நினைக்கிறீங்க? என் பொண்டாட்டிய பார்த்தாரு, அவர் செத்து போயிட்டாரு. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, நடிக்க ஆள் வந்துருச்சுன்னு தான் ஆரம்பிச்சா பாருங்க. அப்படி கொண்டே அவுத்து விட்டா பத்திரகாளி மாதிரி இருந்தாங்க. ஆள ஆரம்பிச்சா பாருங்க, அடுத்து கொல்லு உன் கையில கட்ட மலைக்க, நீ கஜாபுயல்ல போவா, நீ கொரோனாவுல போவா, என்ன அடுத்து கொண்டு விட்டு என் தங்கச்சிய கட்டலாம்னு பிளான் பண்ணிட்டா. ஐயா உன்னைய கட்டிய சந்தில நிக்கிறேன், தொங்கச்சிய கட்டுறாளாம். என்னைய வாத்து யாருக்கு கேட்டாக, என்னைய வக்கீலுக்கு கேட்டாக, என்னைய தாஜில்தாருக்கு கேட்டாக. ஆனா ஒண்ணு, என்னைக்கே கேட்ட தாஜில்தாரையும் வக்கீலையும் கேட்டுக்கிட்டு என் குடும்பம் வழங்குமாக்கா. உண்மைதான். என்னவோ பண்ணாலும் சொல்லுங்க. தம்பி போன போடுறா, தாத்தாவுக்கு போன போடுறா, மாமாவுக்கு போன போடுறா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போடுறான்னா காதல் திருமணம் செஞ்ச ஆள் பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல கையை கட்டிக்கு நிக்கிறான். ஆனா ஒண்ணுண்ணே, என்ன பண்றது, என் தலையெழுத்து. எந்த பெண்களும் உங்க அளவுக்கு ஒப்பாரி வைக்க முடியாது. ஆமா, நான் நல்லா சுத்தமா இருக்கு. ஏன் நான் ஊருக்கு போக ஒப்பாரி வைக்கிறாள் நினைக்கிறேன். நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்படி சொல்லுங்க, சுத்தமா இருக்குன்னா உண்மையுமே சொல்றேங்க. மனுஷன் எவ்வளவு நொம்பலப்படுறான், மனுஷன் நொந்து நூலாகி போயிருக்கானா இல்லையா? ஆமா, நான் கேக்குறேன். கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வந்து 5 வருஷமா 10 வருஷமா ஆச்சுல்ல, நினைச்சு பாருங்க. புருஷன் வீட்டு பெருமையா தானக்கா பேசணும். ஆமா, இன்னும் பிறந்த இடத்து பெருமையா பேசுறீங்களா? ஏன் பேசுறீங்க? அப்பா வீட்டு பெருமையா பேசுறீங்களா? ஏன் பேசுறீங்க? எங்க ஊருல வடக்க வாழைத்தோப்பு,
தெக்க தென்னந்தோப்பு மூதேவி ஊர்ல இருக்கு, உனக்கு இருக்கா? எங்க ஊர்ல பலாறு தேனாறு ஓடு, நாங்கெல்லாம் குப்பரை கடந்து குடிப்போங்கிறிய. அங்க வடிச்ச அன்னைக்கு வக்கத்து போய் தானே இங்க வந்த. அதானே, இது கூட பரவாயில்லங்க. எங்க அப்பா இருக்காருல, எங்க அப்பா நடந்தா ராஜ நட. அவன் ஒரு கப்பக்கால போய நடப்பான் பாருங்க ஆளு. இது கூட பரவாயில்ல. என்ன கரகாட்டக்காரன் காரானே. எங்க அண்ணன் இருக்காருல, எங்க அண்ணன் வேலூர்ல இருக்காரு. வேலூர்ல நான் கலெக்டராவா இருக்கேன், திருடி புடி ஜெயில இருக்கேன். உண்மையில சொல்றேங்க, என் தம்பி இருக்கான்ல, என் தம்பி மெட்ராஸ்ல இருக்காரு. மெட்ராஸ்ல என்ன கவர்னராவா இருக்கேன், மெரினா பீச்ல சுண்டல் ஊத்துக்கிருக்கேன். எங்க அக்கா இருக்கல, எங்க அக்கா தெருவுல தெரிஞ்சா ஒருத்தி தெருவுல தெரிய மாட்டான். உங்க அக்கா தெருவுல தெரிஞ்சா பச்சை பச்சையா கேப்பா. இப்ப பல்லுல எதுக்கு இருக்கிறோம்னு வீட்டுக்குள்ள ஓடி போயிருக்க நிலைமை நினைச்சு பாருங்க. உண்மையிலுமே சொல்றேன், காதல் திருமணம் பண்ணவன் கதி பூரா இதுதான். தயவு செய்து உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், ஆயப்பன் சொல்ற ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருங்க. என்னன்னா நம்ம லவ் பண்ணி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அது என்ன பிரச்சனைனாலும் நம்மளோட முடிஞ்சு போயிடும். அப்பாவும் அம்மாவும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா இந்த கொண்டாந்து வச்சு இல்ல பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால தயவு செய்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமே என தீர்ப்பு தர வேண்டும் என கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தல்ல ஆறா ஓட உழைக்கிறதுன்னு பேர். அதுக்கு பேரு இந்த கார்பெட் முழுக்க நினைஞ்சிருச்சு. நல்லா அவருக்கு இன்னொரு தடவை கை தட்டலாம். ரொம்ப அழகா பேசியிருக்காரு. இந்த கல்யாணம் பண்ண புதுசுல பாருங்களேன், ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணி பஸ்ஸில் ஏறையில கரெக்டாக தெரியும், ரெண்டும் ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறோம். டிக்கெட்டும் எடுக்காது, யாரு என்ன பேசுறோம்னு தெரியாது, ரெண்டும் அது பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும், குணு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகி 15 வருஷம் கழிச்சு பாருங்களேன், இந்த ஆளு பஸ்ஸில் வந்து ஏறிடுவார், அந்த அம்மா பின்னாடி இந்த சனியனை வந்து தொலை அப்படிப்பா. என்ன கல்யாணம் ஆன புதுசுலன்னே இந்த சொந்தக்காரங்கெல்லாம் விருந்து வைப்பாங்கல்ல, எங்க அக்கா வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வந்தேன். அப்ப நமக்கு உங்களை மாதிரி தான், நமக்கு வண்டியும் புதுசு, ஓட்டுக்கும் புதுசு. ஆமா, போயிட்டு நான் அப்போ அரைக்குறையா ஓட்டுறது, வண்டி ஓட்டி கிட்டி கொண்டாந்துட்டேன். ஒரு இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். அண்ணா நீ கேளு, ஸ்டார்ட் பண்றேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இந்த கல்யாணம் பண்ண புதுசுல நமக்கு எல்லாமே பல குழப்படையத்தான் தெரியும். திரும்ப ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் ஆகலை. நான் புது மனைவி வேற, என்னைய பார்த்து எதுவும் தப்பா நினைப்பாளோன்ட்டு. ஆமாங்க, இப்ப பழைய மனைவி, அப்ப புது மனைவி. பார்த்து இந்த பக்கம் திரும்புறேன், அவளையும் பார்க்குறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகலை. பார்க்கறது ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகலை. எனக்கு வெக்கமாக வேற போச்சு. அப்புறம் வந்து தமிழருடைய மரபுப்படி வண்டியை ஸ்டாண்டை போட்டு 3 சுற்றி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகலை. என்னடா அப்படி இருக்கேன்ட்டு அப்புறம் நம்மளால இன்னொன்று செய்வாங்க தெரியுமா, என்னவா இருந்தாலும் குப்பரை போட்டு அடித்தா ஸ்டார்ட் ஆகிருங்கிற நம்பிக்கை பல பேருக்கு. வண்டியை குப்பரை போட்டு 2 அடி அடிக்கிறேன், அப்போவும் ஸ்டார்ட் ஆகலை. என்ன இந்த அண்ணனை மாதிரியே ஒரு ஆளு பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் குறுகுறுன்னு. எனக்கு இன்னும் வெக்கமாக போச்சு. கிட்ட வந்தாப்புல, அவர் எவ்வளவு வண்டி ஓடி இருப்பாரு, நேரா வந்தாரு. வந்துட்டு தம்பி என்ன பண்றீங்க அப்படின்னாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு. சாவி போட்டு ஸ்டார்ட் பண்றா மூதேவி அப்படின்னாரு. அந்த கல்யாணம் பண்ணா பல பேருக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு பிறகு வாழ்க்கை ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப அழகா அண்ணன் பேசியிருக்காரு.